ஓம் சாந்தி. 17/4/1969 அவ்யக்த பாப்தாதா அபுவில் ஆன்மீக பொருட்காட்சியகத்தின் திறப்பு விழா. இப்ப பாபா அவ்யக்த பாப்தாதா பேசுறாங்க. பாபா சொல்றாரு, அன்பான குழந்தைகள் அனைவருக்கும் தந்தையின் நமஸ்காரம். பாபா நமஸ்காரம் சொல்றாரு. உங்களுடைய அன்பு எதன் மீது உள்ளதுன்ட்டு பாபா கேக்குறாரு. சிலர் தந்தை மீதுன்னு சொல்றாங்க, சில பேர் சேவை மீது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேலும் எதன் மீது அன்பு உள்ளது அப்படின்ட்டு பாபா திரும்பவும் கேக்குறாரு. சரி, இதுக்கு மேலேயும் எதன் மீது அன்பு இருக்குன்னு கேக்குறாரு. மேலும் ஒரு விஷயம் மீதம் உள்ளது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இன்னொரு விஷயம் மீதம் இருக்கு. பாப்தாதாவிடம் அன்பு இருக்கிறது, ஆனால் கூடவே முயற்சி மீதும் அதிக அன்பு வைக்க வேண்டும்னு பாபா சொல்றாரு. நீங்க முயற்சி செய்றீங்களா, அதுக்கு மேலேயும் அன்பு இருக்கணும், முயற்சி மீதும் அதிக அன்பு வைக்கணும்னு பாபா சொல்றாரு. தெய்வீக குடும்பத்தின் மீது அன்பு, சேவை மீது அன்பு, பாப்தாதா மீது அன்பு இருக்கின்றது. இதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னு பாபா சொல்றாரு. பரிவாரத்துக்கு மேல அன்பு இருக்கு, சேவை மீது அன்பு இருக்கு, பாப்தாதா மேலும் அன்பு இருக்கு. எனினும் நிகழ்காலத்தில் முயற்சியின் மீதும் அதிக அன்பு வைக்க வேண்டும்னு பாபா சொல்றாரு. உங்க முயற்சியின் மீது அதிக அன்பு வைங்க. அதுல அன்பு வச்சாதான அந்த முயற்சி மேல ஒரு ஈடுபாடு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதனால பாபா சொல்றாரு, எவர் ஒருவர் முயற்சியின் மீது அன்புடையராய் இருப்பாரோ அவர் அனைவரின் அன்புக்குரியவர் ஆகிவிடுவார்னு பாபா சொல்றாரு. உங்க முயற்சியின் மீது அன்பு இருந்துச்சுன்னா நீங்க எல்லாருக்கும் அன்புக்குரியவரா ஆயிடுவீங்கன்னு பாபா சொல்றாரு. எந்த அளவு முயற்சியின் மீது அன்பு உள்ளது என்பதை ஒவ்வொருவரும் சோதனை செய்ய வேண்டும். அப்ப நீங்க செய்யற முயற்சியின் மீது எவ்வளவு அன்பு இருக்குன்னு சோதனை செய்யுங்க. முயற்சி மேல அன்பு இருந்துச்சுன்னா எப்பவும் அதே நினைவுல தானே இருப்போம் என்று பாபா சொல்றாரு. பாப்தாதா முயற்சி செய்விப்பதாலேயே அவர் மீதும் கூட அன்பு உள்ளது. பாப்தாதா என்ன பண்றாரு, நம்மள முயற்சி செய்விக்கிறார், அதனாலே அவர் மீது அன்பு உள்ளது. முதலில் முயற்சியின் மீது அன்பு இருந்தால்தான் பிராப்தியின் மீது அன்பு ஏற்படும் பாபா சொல்றாரு. உங்களுக்கு முயற்சியின் மீது அன்பு இருந்தாதான் உங்களோட பிராப்தி, நீங்க அடைய போட பிராப்தி மீது அன்பு ஏற்படும். முயற்சி மீது அன்பு இல்லாதவரை தெய்வீக குடும்பத்தின் அன்பை பெறவும் முடியாது. ஏனோ தானோ முயற்சி செய்யாம அது போகிறபடி போட்டோம் அப்படின்ட்டு இருந்தா அவங்க எந்த முயற்சியுமே செய்யலைன்னா அந்த மாற்றமே ஏற்படாது இல்லையா? அதனாலதான் பாபா சொல்றாரு, இப்ப முயற்சியின் மீது அன்பு இல்லைன்னா அப்ப தெய்வீக குடும்பத்தின் அன்பை எப்படி நீங்க பெற முடியும் அப்படின்னு பாபா சொல்றாரு. ஏன்னா நம்ம சுயமாற்றமே இருக்காதாங்க, அப்ப அன்பையும் பெற முடியாது, அன்பு கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது. அதான் பாபா கொடுக்கவும் முடியாதுன்னு சொல்றாரு. ஒருவேளை முயற்சியின் மீது அன்பு உள்ளது எனில் அவர்கள் பிறரின் அன்புக்குரியவர் ஆக முடியும். இப்போ உங்களுக்கு முயற்சியின் மீது அன்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க சுய புருஷார்த்தம் பண்ணுவீங்க. அப்ப நீங்க என்ன மற்றவருடைய அன்புக்குரியவராகவும் ஆக முடியும்னு பாபா சொல்றார். அன்பின் காரணத்தினாலேயே இங்கு கூடியிருக்கிறீர்கள். பாபா மேல இருக்க அன்புனாலதானே இப்ப நம்ம அங்க போய் கூடியிருக்கிறீங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. எனினும் பாப்தாதாவனுடைய அன்பில் இருக்கிறீர்கள். அன்பின் காரணத்தினாலதான் நீங்க கூடியிருக்கிறீங்க, பாப்தாதாவனுடைய அன்பிலும் இருக்கிறீங்க. பாபாவும் நம்ம மேல அன்பா இருக்காரு. இப்பொழுது முயற்சி மீது கூட அன்பு வைக்க வேணும்னு பாபா சொல்றாரு. இப்போ நீங்க முயற்சியின் மீதும் அன்பு வைங்க. அப்ப இந்த முயற்சியின் மீது அன்பு வைக்க வைக்க அதுல ஈடுபாடு அதிகரிக்கும் போது நீங்க அதிக வேகத்துல போக முடியும்ன்றார். ஏனெனில் இந்த முயற்சி தான் குழந்தைகளாகிய உங்களுடைய முழு கல்பத்தின் பிராப்தியை உருவாக்குகின்றது. இப்ப செய்யற முயற்சி தான் அந்த முழு கல்பத்தோட பிராப்தியுமே உருவாக்குது அப்படின்ட்டு பாபா புரிய வைக்கிறார். குழந்தைகளுக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறதோ அதை விட மிக அதிக அன்பு பாப்தாதாவிற்கும் உள்ளது. குழந்தைங்க பாபா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கோமோ அதே மாதிரி பாப்தாதாவுக்கும் இருக்குதுன்னு பாபா சொல்றாரு. அதை விட மிக அதிக அன்பு பாப்தாதாவிற்கு உள்ளதுன்னு பாபா சொல்றாரு. யாருக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறதோ அவருக்கு அன்பிற்கான பதில் கிடைத்து கொண்டே இருக்கும். யாருக்கு எவ்வளவு அன்பு இருக்குதோ அவருக்கு அன்பிற்கான பதில் கிடைத்து கொண்டே இருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப எவ்வளவு அன்பு நம்ம வைக்கிறோமோ அதுக்கான பதிலும் கிடைக்கும்னு பாபா சொல்றாரு. அவ்யக்த ரூபத்தில் இருந்து கொண்டு அன்பை பெற வேண்டும் பாபா சொல்றாரு. இப்ப பாபா நம்மள வலியுறுத்துறது அவ்யக்த ரூபத்துல இருங்க அப்படின்றாரு. இப்ப அந்த அவ்யக்த ரூபத்துல இருந்துட்டு அன்பே பெற வேணும். அவ்யக்த ரூபத்துல இருக்கிறதுனா நம்ம பரிசா ரூபத்துல இருக்கிறது. இப்ப அந்த ரூபத்துல இருக்கும்போது நம்ம லேசாயிடும். அப்ப லேசா இருந்தாதான் அந்த ரூபத்திலயும் நம்மளால இருக்க முடியும். அதனாலதான் பாபா சொல்றாரு, அப்ப அந்த அவ்யக்த ரூபத்துல இருந்து கொண்டு அன்பை பெற வேண்டும்ன்றாரு. அன்பு என்ற அவ்யக்த பாடத்தை எவ்வளவு பயின்றிருக்கிறீர்கள் அப்படின்னு கேக்குறாரு. அன்பு என்ற அந்த அவ்யக்த பாடம் அது எவ்வளவு கத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாபா கேட்கிறாரு. நிகழ்காலத்தில் பாடம் என்னவென்றால் அவ்யக்த ரூபமானவிடமிருந்து அன்பை பெற வேண்டும்.
மேலும் அன்பினால் சேவைக்கான சான்று அளிக்க வேண்டும் பாபா சொல்றார். இப்ப நிகழ்காலத்துல இப்போதைக்கு பாடம் என்ன அப்படின்ட்டு பாபா சொல்றார். இப்போதைக்கு பாடம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அவ்யக்த ரூபமானவரிடமிருந்து அன்பை பெற வேண்டும். நம்மளுடைய பிரம்மா பாபா அவர்கிட்ட இருந்து நம்ம அன்பை பெற வேண்டும். மேலும் அந்த அன்பினால நம்ம சேவைக்கான சான்றும் அளிக்க வேண்டும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இந்த அவ்யக்த அன்பின் பாடத்தை எந்த அளவு உறுதியானதாக ஆக்கியிருக்கிறீர்கள் பாபா கேட்கிறார். இந்த அவ்யக்த அன்பின் பாடத்தை எப்பயுமே நம்மளுக்கு அந்த அவ்யக்த அன்பு இருந்துச்சுன்னா அந்த நிலையில இருக்க தோணும் இல்லையா? அதனால பாபா கேட்கிறாரு, அந்த பாடத்தை எந்த அளவுக்கு உறுதியானதா வச்சிருக்கீங்க, இப்போது முடிவு என்னவாக இருக்கும் என புரிந்துள்ளீர்கள் பாபா கேட்கிறாரு. இப்ப முடிவு எப்படி இருக்கு கேட்கிறாரு. இந்த பாடம் எந்த அளவுக்கு உறுதியானதா வச்சிருக்கீங்க, இப்போ உங்க முடிவு என்னவா இருக்கும்னு புரிஞ்சிருக்கீங்க, அதாவது பாதி வரை வந்துட்டீங்களான்னு பாபா கேட்கிறாரு. பாதியாச்சும் வந்துட்டீங்களா அப்படின்னு 50% வந்துட்டீங்களான்னு கேட்கிறாரு. ஆனா பாபா பெரும்பான்மையினரின் முடிவை கேட்கின்றார்கள். பெரும்பான்மையோட முடிவை கேட்கிறாங்க, ரிசல்ட்ட கேட்கிறாரு. அதுல சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 25% சொல்றாங்க, சிலர் 75% என்றனர். பாபா சொல்றார், 25% மற்றும் 75% எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பாபா சொல்றார். இப்போ 25% சொல்றாங்க, 75% சொல்றாங்கன்னா எவ்வளவு 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. பெரும்பான்மையினர் 25%னா புரிந்துள்ளனர். பெரும்பான்மையினர் 25% சொல்றாங்க. ஏன் அத்தகைய முடிவு ஏற்பட்டுள்ளதுன்னு பாபா கேட்கிறார். இதுக்கு காரணம் என்ன? அப்ப 25% அவ்யக்த அன்புதான் இருக்கு எனில் மீதம் 75% எத்தகைய அன்பு உள்ளது? அப்ப இது அவ்யக்த அன்பு 25% இருக்குன்னா மீதம் 75% என்ன மாதிரி அன்பு, எத்தகைய அன்பு உள்ளதுன்னு பாபா கேட்கிறார். இப்ப பெரும்பான்மையினருடைய முடிவு ஒருவேளை 25% இருக்கிறது எனில் எதிர்காலத்துல எவ்வாறு தேர்ச்சி அடைவீர்கள்? 25% வச்சு நீங்க எப்படி தேர்ச்சி அடைய முடியும்னு பாபா கேட்கிறார். 35% வாங்கினாதான் தேர்ச்சியே, ஆனா 25% வச்சு நீங்க எப்படி தேர்ச்சி அடைவீங்கன்னு கேட்கிறாரு. இப்போது அவ்யக்த அன்புதான் முக்கியமானதுன்னு பாபா சொல்றாரு. அவ்யக்த அன்புதான் நினைவு யாத்திரைக்கு பலம் கொடுக்கின்றது. நீங்க எவ்வளவு அவ்யக்த ரூபத்துல இருக்கணும்ட்டு அதன் மீது அன்பு வைக்கிறீங்களோ அதுதான் நினைவு யாத்திரைக்கே பலம் கொடுக்கும்னு பாபா சொல்றார். அவ்யக்த அன்புதான் அவ்யக்த நிலையை உருவாக்குவதற்கு உதவி செய்கிறது. அப்ப அது அவ்யக்த நிலையை உருவாக்குவதற்கும் உதவி செய்யும். 25% என்ற முடிவு ஏன் ஏற்பட்டதுன்னு பாபா திரும்பவும் கேட்கிறாரு. காரணத்தை யோசித்தீர்களா அப்படின்னு பாபா கேட்கிறாரு. என்ன காரணம் யோசிச்சீங்களான்னு பாபா கேட்கிறாரு. சமயத்தின் அனுசாரம் இப்பொழுது இந்த முடிவு இருக்கக்கூடாது. ஏன்னா சமயம் ரொம்ப கிட்டக வந்துச்சு. இந்த டைம்ல இந்த மாதிரி முடிவு இருக்கக்கூடாது. மாறாக சமயத்தின் அனுசாரம் 75% இருக்க வேண்டும் பாபா சொல்றார். 25க்கு பதில் 75% இருக்கலான்ற அத்தகைய முடிவை கொண்டு வருவதற்காக என்ன செய்ய போகிறீர்கள்? இப்போ 75% வரணும்னா நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கிறாரு. அதற்கான வழி என்ன? இப்போ 25ல இருந்து 75ஆ மாறணும். இப்ப அதுக்கு என்ன வழின்னு கேட்கிறாரு. பாபா சொல்றார், எப்போதும் உள்நோக்கு முகம் உடையவராக ஆக வேண்டும் என்று கூறுகிறீர்கள். இப்ப அதுக்கான வழி என்னன்னு கேட்டவுடனே எல்லாரும் சொல்றாங்க உள்நோக்கு முகம்ட்டு, ஆத்ம உணர்வுல இருக்கணும் அப்படின்னுட்டு. அப்ப எல்லாரும் சொல்றீங்க, எனினும் ஆகாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னு பாபா கேட்கிறார். சொல்றீங்கல்ல, ஆனா ஏன் ஆகாம இருக்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம்னு பாபா கேட்கிறார். பாப்தாதா மீது சேவை மீது அன்பு இருக்கிறது. பாப்தாதா மேலேயும் அன்பு இருக்கு, சேவை மீதும் அன்பு இருக்கு. ஆனால் முயற்சி மீது அன்பு குறைவா இருக்குன்ட்டு பாபா சொல்றார். முயற்சி மீது அன்பு இல்லை. இதற்கு காரணம் தென்பட்டது என்னவென்றால் சூழ்நிலைகளை கண்டு பெரும்பாலும் குழப்பம் அடைகின்றீர்கள். இப்போ பாபா இதுக்கு என்ன காரணம், ஏன் முயற்சியின் மீது அன்பு இல்லை, ஏன் குறைவா இருக்கு அப்படின்ட்டு கேட்டுட்டு பாபா சொல்றாரு. இதுக்கு என்ன காரணம் தென்பட்டுச்சுன்னா சூழ்நிலையில பாக்குறீங்க, சூழ்நிலையை கண்டு பெரும்பாலும் குழப்பம் அடைகிறீங்க. இப்போ என்னெல்லாம் சூழ்நிலை நமக்கு வருதோ அதை பார்த்து பெரும்பாலும் குழப்பம் அடைஞ்சிடுறீங்கன்னு பாபா சொல்றாரு. சூழ்நிலைகளின் ஆதாரத்தில் ஸ்திதியை உருவாக்குகின்றீர்கள். உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகுதோ அந்த ஆதாரத்துலதான் நீங்க ஸ்திதியை உருவாக்குறீங்க. சூழ்நிலை நல்லா பாசிட்டிவா இருந்துச்சுன்னா நீங்களும் பாசிட்டிவான ஸ்திதியில இருக்கீங்க. இப்ப சென்டருக்கு போறோம், உட்காந்து யோகா பண்றோம், அப்ப சூழ்நிலை நல்லா இருக்குன்னா அந்த ஸ்திதியில நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா நல்லா ஒரு அவ்யக்த ஸ்திதியில இருக்க முடியுது. இல்ல வெளியே போடுறோம், வாயுமண்டலம் வேற மாதிரி இருக்குன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஸ்திதி இல்லை. அதுதான் பாபா சொல்றாரு. அப்ப சூழ்நிலையின் ஆதாரத்துக்கு தான் நீங்க ஸ்திதியை உருவாக்குறீங்க. ஸ்திதியை கொண்டு சூழ்நிலைகளை மாற்றுவதில்லை. உங்க ஸ்திதியை வச்சு நீங்க சூழ்நிலைகளை மாற்றுவது, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உங்க ஸ்திதியை வச்சு நீங்க மாற்றுவதில்லைன்னு பாபா சொல்றாரு.
சூழ்நிலைகள் மாறும் போதுதான் ஸ்திதி உருவாகும் என நினைக்கின்றீர்கள். பாபா சொல்றார், சூழ்நிலை மாறிச்சுனாதான் என்னோட ஸ்திதி உருவாகும் அப்படின்னு நினைக்கின்றனர். ஆனால் சுயஸ்திதியின் சக்தினால் தான் சூழ்நிலைகள் மாற வேண்டும். சூழ்நிலைகள் சரியா இருந்துச்சுன்னா என்னோட ஸ்திதி நல்லா இருக்கும் பாபா அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. ஆனா உங்களோட சுயஸ்திதி இருக்குல்ல, அந்த சக்தினால்தான் சூழ்நிலைகளே மாறணும்ன்றார். சூழ்நிலைகள் அப்படிதான் இருக்கும். உங்களோட சுயஸ்திதினாலதான் அந்த சூழ்நிலைகள் மாற வேண்டும் பாபா சொல்லிட்டு. அது பரஸ்திதி, இது சுயஸ்திதி என்றது சொல்றாரு. இந்த சூழ்நிலைன்றது பரஸ்திதி, வெளி உலகத்தை பாக்குறது. இது நம்மளோட சுயஸ்திதி, நம்மளோட ஆத்மஸ்வரூபத்தை பாக்குறது. இப்ப பாபா சொல்றார், பரஸ்திதியில் ஆட்கொள்ளப்படுவதால் பலகீனம் ஆகிவிடுகின்றனர். அப்ப வெளி உலகத்தை பாக்குறது, வெளி உலக சூழ்நிலையை பாக்குறதுன்னா அதுல ஆட்கொள்ளப்படுவதனால பலகீனம் ஆகிவிடுகின்றனர் பாபா சொல்றாரு. சுயஸ்திதியில் இருப்பதால் சக்தி வந்துகிறது. ஆனா பாருங்க, நீங்க பரஸ்திதியை பார்க்காம உங்களோட சுயஸ்திதியில இருந்ததுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு சக்தி வந்துடும் பாபா சொல்றாரு. ஆகையால் சூழ்நிலையினால் ஆட்கொள்ளப்பட்டு விடக் கூடாதுன்றார். சூழ்நிலை என்ன இருந்தாலும் நீங்க அதுல மாட்டிக்கொள்ள கூடாது. சுயஸ்திதிக்கு எத்தகைய சூழ்நிலையும் மாற்றும் அளவிற்கு சக்தி உள்ளது பாபா சொல்றார். உங்களோட சுயஸ்திதி இருக்கு இல்லையா, அதுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் அதால மாற்றும் அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கு. சுயஸ்திதி பலகீனமான காரணத்தினால் அவ்வப்போது பரஸ்திதி பலமுள்ளதாக மாறிவிடுகின்றது. இப்போ உங்க சுயஸ்திதி பலகீனமா இருக்கிறதுனாலதான் பரஸ்திதி பலமா தெரியுது. பெரும்பாலான குழந்தைகள், பாபா இந்த விஷயத்தை சரி செய்து விடுங்கள், பின்னர் நாங்கள் அப்படி ஆகிவிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பாபா எனக்கு இது பிரச்சனையா இருக்கு பாபா, இந்த பிரச்சனையான சூழ்நிலைங்களை மாத்திட்டீங்கன்னா நாங்க சரியாயிடுவோம் பாபா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நாங்க ஆயிடுவோம், இது இந்த பிரச்சனை தான், இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா நான் சரியாயிடுவேன், நான் எப்பயும் போல இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்தினுடைய தடை உள்ளதுன்னு பாபா சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயத்தினுடைய தடை இருக்கு என்பதை கூறிக்கொண்டே இருக்கின்றனர். இந்த மாதிரிலாம் எனக்கு தடை இருக்கு பாபா, இதை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிலர் மட்டுமே இந்த சூழ்நிலையை கடந்து காட்டுவோம் என்று தனது தைரியத்தை காண்பிக்கின்றனர். சிலர் மட்டும்தான் என்ன பண்றாங்க, இந்த சூழ்நிலையை நாங்க கடந்து காட்டுவோம் அப்படின்ட்டு தன்னோட தைரியத்தை காண்பிக்கின்றனர். விண்ணப்பம் செய்வது சரியே, பாபா சொல்றாரு. சரி, நீங்க விண்ணப்பம் வைக்கிறீங்க சரிதான், எனினும் விண்ணப்பத்தின் கூடவே கிடைத்த படிப்பினையை சொரூபத்தில் கொண்டு வருவதில்லை. இந்த விண்ணப்பத்தின் கூடவே உங்களுக்கு ஒரு படிப்பினை கிடைச்சிருக்கு இல்லையா, இந்த சூழ்நிலை மூலமா, அதை நீங்க சொரூபத்துல கொண்டு வரதில்லை அப்படின்ட்டு பாபா கேட்கிறார். அனைவருடைய விண்ணப்பங்களின் கோப்பு அதிகமாக சேர்ந்து விட்டதுன்னு பாபா சொல்றாரு. எல்லாருடைய அந்த விண்ணப்பங்கள் அதோடைய ஃபைல் நிறைய சேர்ந்துச்சான். பாபா கேக்குறாரு, தர்மராஜரிடம் கணக்கு புத்தகம் இருக்கிறது இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. இந்த மாதிரி இருக்குல்ல, அவ்வாறு நிகழ்காலத்தில் பாப்தாதாவிடம் குழந்தைகளுடைய விண்ணப்பங்கள் அதிகமாக உள்ளன. எப்படி தர்மராஜர் ஒவ்வொருத்தவங்களை பத்தியும் கணக்கு புத்தகம் வச்சிருப்பாரு, எல்லாரோட டீட்டெயில்ஸும். அந்த மாதிரி நிகழ்காலத்துல பாப்தாதாட்ட குழந்தைகளோட விண்ணப்பம் அந்த மாதிரி அதிகமா இருக்குன்னு பாபா சொல்றாரு. பாபா எனக்கு சூழ்நிலை பரிஸ்திதி அதை பத்தி இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, இது மாறிட்டா நான் சரியாயிடுவா அப்படி இருக்கான். ஒவ்வொருடைய கோப்பும் உள்ளது, எல்லாருடைய ஃபைலும் இருக்கு. முயற்சியின் மீது அன்பு வைக்க வேண்டும் என்பதே உங்களுக்கு கூறப்பட்ட முக்கியமான விஷயம் பாபா சொல்லிட்டார். முயற்சி செய்யுங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. நீங்கள் தன்னை தானே என்ன சொல்லிக் கொள்கிறீர்கள்? பாபா சொல்றார், நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க உங்களை? நீங்க புருஷார்த்தி, தீவிர புருஷார்த்தி அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, அதான் முயற்சியாளர் தான் சொல்றீங்கன்னு பாபா கேட்கிறார். நீங்கள் முயற்சியாளராக இருக்கின்றீர்கள் எனில் முயற்சியை பற்றி அறியவில்லையா? அப்புறம் முயற்சியாளர்னு சொல்றீங்க, ஆனா முயற்சி என்ன அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலையான்னு கேட்கிறாரு. தனது கோப்பையை அறிந்திருக்கிறீர்களா? அதாவது தனது கோப்பை ஃபைல தெரிஞ்சிருக்கீங்களா, உங்க ஃபைல் எப்படி இருக்குன்னு? தனது முயற்சியாக என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியுமா? உங்க ஃபைல் எப்படி இருக்கு, அதுக்கு முயற்சி என்ன செய்யணும்னு உங்களுக்கு இப்ப தெரியுமான்னு கேட்கிறாரு. சாக்கார உருவத்தில் இறுதி ஸ்திதியை பார்த்தீர்கள் இல்லையா? பாபாவுடைய சாக்கார உருவத்துல இறுதி ஸ்திதி அவர்தான் பாத்தீங்கல்ல. பிரம்மா பாபாத சாக்கார உருவத்தில் செயல்களை செய்து காண்பித்தார். பாபா சாக்கார உருவத்துல இருந்து செயல்களை செஞ்சாரு. அதன் மூலம் இறுதி நிலையை பற்றி அறிய முடிந்தது இல்லையா? அவருடைய இறுதி நிலையும் அதை தெரிஞ்சிச்சு. இறுதி நிலையின்படி குறை என்று எல்லாம் தென்படுகிறதோ அந்த குறையை விரைவாக நீக்குவதுதான் முயற்சியின் மீது அன்புள்ளது என்பதாகவும் பாபா சொல்றார். அப்ப அந்த கடைசி டைம் இறுதி நிலையின்படி குறை எதெல்லாம் தென்படுதோ அந்த குறைய என்ன பண்ணணும்னா விரைவாக நீக்குவதுதான் முயற்சின்றார் பாபா. அப்ப என்னெல்லாம் கடைசி டைம்ல நமக்கு குறையா தெரியுதோ அதை முயற்சி செய்து அதை நீக்கணும் விரைவாக. அப்பதான் அந்த முயற்சியின் மீது அன்பு இருக்குது அப்படின்னு ஆகும்ட்டு பாபா சொல்றாரு.
மெதுவாக நீக்க கூடாதுன்றாரு. எந்த ஒரு விஷயத்தையும் பின்னர் செய்யலாம் என விட்டு விடாமல் இப்பொழுதே செய்ய வேண்டும் என்ற முக்கியமான குணத்தை சாக்காரா பிரம்மா பாபாவிடம் பார்த்திருக்கின்றீர்கள். பிரம்மா பாபா எதுவுமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்ன இதுவா இருந்தாலும் இப்பயே செய்யணும்ட்டு செய்வார் பாபா. அந்த மாதிரி நீங்க பார்த்திருக்கீங்களான்னு பாபா கேட்கிறாரு. எவ்வாறு அவர் எந்த விஷயத்த செஞ்சாலும் அவர் இப்பொழுதே செய்தாரோ அவ்வாறே இப்பொழுதே செய்ய வேண்டும் பாபா சொல்றாரு. அந்த மாதிரி நீங்களும் செய்யணும். பின்னர் செய்யலாம், ஒரு 10 நாள் கழிச்சு செய்யலாம், 15 நாளுக்கு பிறகு செய்யலாம், அப்படிலாம் இருக்கக்கூடாது. மதுவனம் சென்று பின்னர் பயிற்சி செய்யலாம், அங்க போய் ஆரம்பிக்கலாம், இப்பெல்லாம் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு பாபா சொல்றாரு. திட்டம் தீட்ட வேண்டும் என்பதை மறந்து விடுகின்றனர். சோ எல்லாரும் நினைக்கிறோம் ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும், அந்த பிளானிங்க்கு ஏற்றபடி நம்ம இந்த முயற்சியை செய்யணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யணும்ன்றத மறந்துடுறீங்கன்னு பாபா சொல்றாரு. திட்டம் தீட்டாமல் வாய்ப்பிற்காக அதிகம் காத்திருக்கின்றனர். இந்த மாதிரி எதுவும் பிளானிங் எல்லாம் செய்யாம, ஆனா நம்மளுக்கு வாய்ப்பு எப்ப கிடைக்குதோ அப்ப பாத்துக்கலான்ற மாதிரி அதுக்கு காத்துட்டு இருக்காங்க. காத்திருப்பதை விட்டு ஏற்பாடு செய்வதில் ஈடுபட்டால் பிறகு 75% ரிசல்ட் வந்துவிடும் பாபா சொல்றார். இந்த மாதிரி இதுக்காக காத்துட்டு இருக்காத, நீங்க முயற்சியில ஈடுபடுங்க, உங்களோட ஏற்பாடை செய்யுங்க. அந்த மாதிரி ஈடுபட்டீங்கன்னா 75% ரிசல்ட் வந்துடும் பாபா சொல்றாரு. நிகழ்காலத்தில் பெரும்பான்மையினரின் முயற்சியின் ரிசல்ட் 75% விட குறைவாக இருக்கக்கூடாது. இந்த டைம் அந்த மாதிரி டைம், இந்த டைம்ல 75% குறைவா இருக்கவே கூடாதுன்றாரு. அதற்கான காரணத்தையும் கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் பாபா சொல்றாங்க. இந்த மாதிரி ஏதாவது காரணம் சொல்றீங்க, சில பிரச்சனைகளின் தீர்வுக்காக வெயிட் பண்றாங்க, சிலர் சம்பந்தங்கள் அவங்க மாறணும்னு வெயிட் பண்றாங்க, சிலர் தனது சரீரத்துல ஏதாவது நோய் வந்துச்சு அப்படின்னு சரி வெயிட் பண்றாங்க, சிலர் சமயத்திற்காக காத்துட்டு இருக்காங்க, சிலர் நேரம் வரட்டும் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படி செய்யறான்னு காத்துட்டு இருக்காங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் இதில் எத்தகைய நிலைமை இருந்தாலும் இந்த சரீரத்தில் இருந்தபடியே நாம் சம்பூர்ண ஆக வேண்டும் என்ற லட்சியம் வைக்க வேண்டும். பாபா சொல்றாரு, இந்த சரீரத்துல இருந்துகிட்டே நம்ம சம்பூர்ணம் ஆகணும், இந்த லட்சியத்தை வைக்கணும்னு பாபா சொல்றாரு. இப்பொழுது உங்களுக்கு சிறிது ஆதாரம் இருக்கும் காரணத்தினால் அடிமையாகி விடுகின்றீர்கள். சில ஆதாரம் இருக்குது இந்த உலகாய வாழ்க்கையில, அந்த காரணத்துல நீங்க அடிமை ஆயிடுறீங்கன்னு பாபா சொல்றாரு. பிரச்சனைகளின் அடிமை ஆகின்றீர்கள் அப்படின்றாரு. ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்கு அடிமை ஆகுறீங்க. ஒவ்வொருவரும் அவரவர் கதையை அமிர்த வேளையில் சொல்கின்றனர். எல்லாரும் அவங்க கதையை அமிர்த வேளையில சொல்றாங்க. சிலர் சரீரத்தினுடைய நோய் இல்லையெனில் நான் அதிக முயற்சி செய்வேன்னு சொல்றாங்க. சிலர் பந்தனத்தை விளக்குங்கள் என்கின்றனர். ஆனால் ஒரு பந்தனம் விலகினால் பாபா சொல்றாரு இன்னொன்று வரும் அப்படின்றார். உடலினுடைய பந்தனம் விலகினால் மனதினுடையது வருமா, அதுக்கப்புறம் பணத்தினுடையது வரும், அப்புறம் உறவினர்களுடையது வரும், பிறகு என்ன செய்வீர்கள் பாபா கேட்கிற. இந்த மாதிரி ஏதோ ஒரு பந்தனம் வந்துதான் இருக்கும், இவை தானாக விலகாதுன்னு பாபா சொல்றார். தன்னுடைய சக்தினால் விளக்க வேண்டும். இந்த எந்த பந்தனமும் உங்களோட சக்தினாலதான் விலகணும். சிலர் பாப்தாதா விலக்கி விடுவார்கள் என்றும் அல்லது தக்க சமயத்தில் விலகிவிடும் என்று நினைக்கின்றனர். இந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வாறு எண்ணக்கூடாது. இப்போது நேரம் அருகாமையில வந்துச்சுன்றாரு. இந்த நேரத்தில் ஒருவேளை மந்தமான முயற்சி செய்து கொண்டிருந்தால் முயற்சி செய்வதற்கான இந்த சமயம் கை நழுவி போய்விடும் பாபா. இது முயற்சி செய்வதற்கான சமயம், இந்த டைமை நீங்க கை நழுவி உங்களுக்கு விட்டு போயிடும்ன்றார். எத்தனை முறை மூச்சு விடுகிறோம் என்று தெரியுமா பாபா கேட்கிறார். எண்ணில் அடங்காத முறை இல்லையா, சொல்ல முடியாது இல்லையா. ஆகவே ஒவ்வொரு சுவாசம் ஒவ்வொரு வினாடியும் வெற்றிகரமானதாக ஆக்க வேண்டிய தருணமே இத்தருணம். இந்த சுவாசம் எப்படியோ அந்த சுவாசம் ஒவ்வொரு வினாடியுமே வெற்றிகரமானதா ஆக்கணும், ஒரு நொடியை கூட வேஸ்ட் பண்ணாதன்னு பாபா சொல்றார். இத்தருணம் ஒருவேளை இருந்தால் கூட எவ்வாறு சில குழந்தைகள் சாக்காரமான இனிய சந்திப்பின் சௌபாக்கியத்தை தனது சிறிய சோம்பேறித்தனத்தால் இழந்து விட்டனரோ, பாபா சொல்றார் இந்த மாதிரி சோம்பேறித்தனத்தால அந்த இனிய சந்திப்பின் சௌபாக்கியத்தை இழந்து விட்டனர் இல்லையா, அவ்வாறே இந்த முயற்சியின் சௌபாக்கிய சமயம் கைவிட்டு சென்றுவிடும். அதே மாதிரியே இந்த முயற்சியின் சௌபாக்கிய சமயம் கையை விட்டு போயிடுன்ற பாபா. சோம்பேறித்தனத்தினால அந்த சாக்காரமான இனிய சந்திப்பின் சௌபாக்கியத்தை எப்படி இழந்தாங்களோ அதே மாதிரி இந்த சமயம் முயற்சியின் சமயமும் கையை விட்டு போயிடும் பாபா சொல்றாரு. ஆகையால் முன்னரே அறிவுறுத்துகின்றார் பாபா. முன்னாடியே சொல்றாரு, முயற்சி மீது அன்பு வைத்து முயற்சியை அதிகரிங்கள்ட்டு பாபா எச்சரிக்கை பண்றாரு. அதனால முயற்சி மீது அன்பு வைங்கன்றார். மேலிருந்து அனைத்து விளையாட்டையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார் பாபா. பார்க்கிறார், நீங்களும் பார்க்க முடியும் பாபா சொல்றார். ஒருவேளை தனது உயர்ந்த நிலையில் நிலைத்திருந்து பார்த்தீர்கள் என்றால்
தன்னுடன் சேர்ந்து பிறரின் விளையாட்டும் தெரியும். பாபா சொல்றார், நீங்க உயர்ந்த நிலையில அவ்வியக்த நிலையில நிலைத்திருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்க்கலாம். பிறரோட விளையாட்டு தன்னுடன் சேர்த்து பிறரோட விளையாட்டும் தெரியும் பாபா சொல்றார். பாப்தாதா பார்த்து கொண்டும் இருக்கின்றார். சிரிப்பு வரும் விளையாட்டாக உள்ளதுன்னு பாபா சொல்றார். பாப்தாதா இருவரும் பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கும்போது சிரிப்பு வருதான். அவங்க அந்த விளையாட்டை பார்க்கும்போது எப்படி விளையாட்டு சிரிப்பு வருதுன்னா, பாபா சொல்றார், பெரிய பெரிய மகாரதிகள் சிங்கத்தை கண்டு பயப்படுவதில்லை. பாபா குழந்தைங்க பெரிய பெரிய மகாரதிகள் இருக்காங்களா, அவங்க சிங்கத்தை கண்டு பயப்படுறதே கிடையாதான். ஆனால் எறும்பை கண்டு பயப்படுகின்றனர். ஆனா எறும்பை பார்த்து பயந்துடுறாங்க. சிங்கத்தை மிக எளிதாக எடுத்து விடுகின்றனர். சிங்கம் எதிர்த்தாப்புல வந்துச்சுன்னா அதை ரொம்ப ஈஸியா அதை எதிர்த்து அதுல இருந்து வெளியில வந்துடுறாங்க. ஆனால் எறும்பை நசுக்குவதற்கான வழியை அறியாமல் இருக்கின்றனர். ஆனா அந்த எறும்பு இருக்கு, அதை எப்படி நசுக்கிறதுன்னு தெரியாம அதுல பயந்து போயிடுறாங்கன்றார். இது மகாரதியின் விளையாட்டாக உள்ளது. இது மகாரதிகளுடைய விளையாட்டாம். பாபா அடுத்தது குதிரை படையினர் பாக்குறாரு. குதிரை படையினர் என்ன செய்கின்றனர் தெரியுமா? பாபா சொல்றார், குதிரை படையினர் பாய்ந்து ஓடுகின்றனர். பாபா குதிரை படையினர் விளையாட்டையும் காண்கின்றார். ஆனா இந்த குதிரை படையினருக்கு தைரியம் உற்சாகம் மிகுதியாக உள்ளது. இவங்க ரொம்ப தைரியம் ஊக்கம் உற்சாகம் இவங்க நிறைய இருக்கான். முயற்சியிலும் அப்படியே முன்னோக்கி அடி வைக்கின்றனர். எனினும் பாய்ந்தோடும் போதே வழுக்கவும் இல்லை, விழவும் இல்லை, களைப்படையவும் இல்லை. அதாவது பாபா சொல்றார், வேகமா ஓடிட்டு இருக்கும் போது வழுக்கவும் இல்லை, விழவும் இல்லையா. அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, களைப்படையும் இல்லை, களைப்படையாதவராகவும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஊக்கம் உற்சாகமா அப்படி இருக்கிறாங்க. நல்ல முறையில் செல்கின்றனர் இந்த குதிரை படையினர். ஆனால் வழியில் வரக்கூடிய காட்சிகளில் கவர்ச்சிக்கப்பட்டு விடுகின்றனர். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பாபா சொல்றாரு. அவங்களுக்கு வழுக்கலை, விழலை, களைப்படையாதவராகவும் இருக்கிறாங்க. நல்ல முறையில போறாங்க. ஆனா அங்க வழியில நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு கவர்ச்சிக்கப்பட்டு விடுங்க. அந்த காட்சியை பார்த்து அவங்க கவர்ச்சிக்கப்படுறாங்க. தன்னுடைய முயற்சியும் செய்கின்றனர். பாபா அவங்க தன்னுடைய முயற்சியும் செய்யறாங்க. ஆயினும் பிறரை பார்க்கக்கூடிய சம்ஸ்காரம் அதிகமா இருக்கு. அவங்க மத்தவங்களை பாக்குறாங்க. இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர், இதை எப்படி செய்கின்றனர், அப்படி நானும் கூட செய்ய முடியும் என்று போட்டியிடுகின்றனர். மத்தவங்களை பார்த்து போட்டிட்டு இருக்காங்க. பாபா தான் சொல்றாரு, குதிரை படையினரிடம் பிறரை பார்ப்பதற்கான கவர்ச்சி அதிகமா இருக்குது. சோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா இவங்க மத்தவங்களை பார்த்து அவங்கள்ட்ட போட்டி போடுறாங்கன்னு பாபா சொல்றாரு. அடுத்தது பாபா காலாட் படையினருக்கு வராது. காலாட் படையினரிடம் ஒரு நகைச்சுவையான விஷயம் உள்ளது. பாபா சொல்றாரு, விளையாட்டை பற்றி கூறிக்கொண்டும் இருக்கிறார் இல்லையா. பாபா ஒவ்வொரு விளையாட்டா சொல்றாரு. அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவங்க என்ன பண்றாங்க, காலாட் படையினர்னா மிகவும் சின்ன சின்ன விஷயமாக தான் இருக்கும். ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும். ஆனால் அதை மிகப்பெரிய மலையா ஆக்கிடுறாங்க. ஒண்ணுமே இல்லாத விஷயம், எதுவுமே கிடையாது. ஆனா அதை பெருசா அந்த ஊதி ஊதி பெரிய மலை மாதிரி ஆக்கிடுறாங்கன்னு பாபா சொல்றாரு. மலையை கடுகாக அல்லாமல் கடுகை மலையாக்கி அதில் தானும் குழம்பிடுகின்றனர். பாபா சொல்றாரு, மலையை கடுகாக தானே ஆக்கணும். ஆனா என்ன பண்றாங்க, கடுகை அவங்க மலையாக்கிடுறாங்க. மலையாக்கிட்டு அதுல தானும் குழம்பி போயிடுறாங்கன்னு பாபா சொல்றாரு. ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பெரிதாக்கிடுறாங்க. பிறகு அந்த உயரமான மலையை கண்டு தைரியம் இழந்து விடுகின்றனர். அவங்க ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை பெருசாக்கி மலையை ஆக்கிட்டு அந்த மலையை பார்க்கும் போது அவங்களுக்கு தைரியம் போயிடுதான். தைரியம் இழந்து விடுறாங்களா. இதுதான் காலாட் படையினர். அவங்க எந்த முயற்சியும் செய்யல, அந்த மாதிரி பண்றாங்கன்னு பாபா சொல்றாரு. ஆயினும் நிகழ்காலம் இந்த 3 தரப்பினரில் பாதி பேர் தன்னை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு இருக்கின்றனர். பாபா சொல்றாரு, ஆனா இந்த 3 தரப்பினர்லயும் இப்ப என்ன பண்றாங்கன்னா பாதி பேரு தன்னை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க. ஆகையால் அவர்களுடைய தைரியம், உல்லாசம் மற்றும் முன்னேறுவதற்காக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கண்டு பாப்தாதா ஆனந்தம் அடைகிறார். யார் மாத்திக்கிட்டாங்களோ அவங்கள பார்த்து பாப்தாதா ஆனந்தம் அடைகின்றார். ஒவ்வொருவரிடமும் யார் மகாரதி, யார் குதிரைப்படை, யார் காலாட்படையை சேர்ந்தவர்கள் என கேட்டால் உங்களால் கூற முடியுமான்னு பாபா கேட்கிறார். உங்ககிட்ட ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் போய் கேட்டோம்னா இதுல யார் மகாரதி, யார் குதிரைப்படை, யார் காலாட்படை சேர்ந்தவர்னு கேட்டா உங்களால சொல்ல முடியுமா, நீங்க எந்த பிளேஸ்ல இருக்கிறீங்கன்ட்டு பாபா கேட்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.